என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்து கதை வடிவில் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி. மேலும் தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்பொழுதும் எக்காலத்தும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் 8ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 278ஆம் குரல். குரல் என்னவென்றால், மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்துழுகு மாந்தர் பலர். இதன் பொருள் என்னவென்றால், மனம் முழுக்க இருட்டு, வெளியே தூய நீரில் குளித்து ஒருவர் போல் போலி வெளிச்சம். இப்படி வாழும் மனிதர் பலர் உலகில் உள்ளனர். நீரில் மூழ்கி தம்மை மறைத்துக் கொள்வது போல பலர் மாண்புடைய பெயரில் மனதில் மாசற்றவர் போல் உள்ளனர் என்பது இதன் கருத்து. கதையை பார்ப்போம். மல்லிகா, ஆபீஸ் போக லேட் ஆயிடுச்சு, டிபன் எடுத்து வை என்று மன்னன் குரல் கொடுக்கவும் டைனிங் டேபிளில் டிபன் வந்தது. அத்தை பெண் சுமலதா பரிமாறினாள். மாமா, மல்லிகாவை தொந்தரவு செய்யாதே, இன்னும் 1 மாதத்தில் பிரசவம் என்று சுமலதா மிரட்டினாள். கோகுல் ரேணுகாவின் மகன் மன்னன். மிராசு குடும்பம். காரைக்குடி அருகே செழிப்பான பூமி. கோகுல் தன் வாலிப பருவத்தில் ஆரம்பித்த விவசாய பொருட்கள் வியாபாரம் நின்று சூப்பர் மார்க்கெட் மன்னன் காலத்தில் ஆகியது. மன்னன் பொறியியல் கல்லூரி படிப்பு முடித்து எலக்ட்ரானிக் ஸ்பேர் பார்ட்ஸ் தொழில் இதனுடன் ஆரம்பிக்க அதுவும் நன்கு நடக்கிறது. மன்னன் அத்தை சாந்தா, மாமா ராமசாமி கிராமத்தில் விவசாயம் பார்த்து கொண்டு அங்கேயே வாழ்கிறார்கள். அவர்களது மகள் சுமலதா சிறு வயது முதல் படிப்பு காரணமாக மன்னன் வீட்டிலேயே தங்கி படித்தால். பயோகெமிஸ்ட்ரி, பார்மசி படித்து முடித்து சிறிய அளவில் மருத்துவ பொருள் உற்பத்தி கம்பெனி ஆரம்பித்து நடத்தி வருகிறாள். சுமலதா கோகுல், ரேணுகா, மன்னன் என அனைவருடனும் ஆசையாக அன்புடன் பழகுவாள். ஒருமுறை மாதவிடாய் கோளாறு காரணமாக சுமலதா பெண் டாக்டரை பார்க்க மருத்துவர் அவரது கருப்பை சினைப்பையில் பிரிவு கோளாறு உள்ளதாக கூறி குழந்தை பேறு அமைய அவளுக்கு வாய்ப்பில்லை என கூறிவிட்டார். சுமலதா இதை மற்றவரிடம் சொல்லாமல் மறைத்து வாழ்ந்தாள். மன்னன் அழகு, திறமை, சுறுசுறுப்பு, கலகலப்பு அனைத்தும் சுமலதா ரசிப்பவை. திருமணம் செய்ய அதிக விருப்பம் கொண்டவள். இருபக்க பெற்றோர் தடையும் இதற்கு இருக்காது என்று அவளுக்கு தெரியும். ஆனால் மன்னன் சிறு வயது முதல் கூடவே பழகியதால் சகோதரி என்ற பக்குவம் அவன் கொண்டதால் மனம் புரிவதை தவிர்த்தான். சுமலதாவிற்கு இது அதிர்ச்சிதான். சுமலதா ஏமாற்றத்தை வெளிக்காட்டாமல் தன் காதல் விருப்பத்தையும் இழக்காமல் இருந்தால் பொறியியல் பட்டதாரி மல்லிகாவை மன்னன் மணக்க அவளது படிப்பும் மன்னனுக்கு உதவியது. சுமலதா வழக்கம் போல் அனைவரிடமும் அன்புடன் பழகினால். மல்லிகா மேல் அதிக அன்பை பொழிந்தால். சுமலதாவின் அன்பு மல்லிகாவை திக்குமுக்காட வைத்தது. மல்லிகா கர்ப்பமானவுடன் சுமலதாவின் அன்பு சேவை இன்னும் அதிகமாகியது. சுமலதா தன்னுள் மல்லிகா குழந்தை பெற்றதும் தன் படிப்பு அறிவால் மல்லிகாவை தீர்த்து கட்டி அவளது குழந்தையுடன் மன்னனை மணந்து வாழ முடிவு செய்தால். அதே சமயம் தன் மருந்து கம்பெனி பொருள்கள் தயாரிக்க கம்பெனி ஆய்வுக்கூடத்தில் பல கெமிக்கல்ஸுடன் செயல்பட்டாள். மல்லிகாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. கமலக்கண்ணன் என்று பெயர் வைத்தனர். பிரசவ பிறகு உடல் பலகீனமாகிவிட்டது என கூறி மருந்து, மாத்திரை, டானிக் கொடுத்தால் சுமலதா. மல்லிகாவை ஓய்வெடுக்க சொல்லி குழந்தை கமலக்கண்ணன் பிறரையும் மிக அக்கறையாக பார்த்து கொண்டால். மருந்து
மாத்திரைகளால் மல்லிகா பலமிழந்து இறந்தால் தனது குடும்ப சேவைகள், குழந்தை பராமரிப்பு, அன்பு, உபசரிப்பு எல்லாம் தனக்கு உதவும். கமலக்கண்ணன் உள்ள போது வேறு குழந்தை வேண்டாம் என்று நாடகமாடி விடலாம் என்று இவளது எண்ணம், கனவு இருந்தது. சுமலதாவுக்கு நாட்கள் நகர்ந்தன. சுமலதா சேவையால் மன்னன் மல்லிகா தொழிலில் கவனம் செலுத்த அது வளர்ந்தது. ஒரு கட்டத்தில் சுமலதா பலகீனமாக இரத்த புற்றுநோய் என அது கண்டுபிடிக்கப்பட்டது. அவள் கையாண்ட கெமிக்கல்ஸ் காரணமா என்ற சந்தேகம் எழுந்தது. ஒரு முறை சுமலதா மல்லிகா அறைக்குள் செல்ல அங்கு தான் கொடுத்த மருந்துகள் உபயோகப்படுத்தப்படாமல் அப்படியே இருப்பதை பார்த்தால் உடல் நலமாக இருந்ததால் மருந்துகள் பயன்படுத்தவில்லை என்றால் மல்லிகா. தான் போட்ட வேஷம் பலனின்றி போனதை சுமலதா உணர்ந்தால், சுமலதா வியாதி மருந்துக்கும் அடங்காது, கடுமையாகியது. ஒரு முறை மயங்கி விழ மன்னன் தன் மடியில் அவளை கிடத்தி அசுவாசப்படுத்தினான். ஆனால் அவள் உயிர் பிரிந்தது. சுமலதா வாழ்வு அவளுக்கு சுமையாகவே அமைந்துவிட்டது. பிறரை பொறுத்தவரை சுமலதா நல்லவள், அன்பானவள், அடைய முடியாத செல்வம். ஆனால் அவள் மனதிற்கு தெரியும் அவளுடைய திட்டங்களும் முடிவு. இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் அதை கிடைக்கும் வண்ணம் நாம் ஒரு சில செயல்பாடுகள் செய்யலாம். அதே மாதிரி ஒரு சிலரிடம் நாம் பழகும் போது, சமுதாயத்தில் பழகும் போது நாம் வெளிப்படையாக நம் விருப்புகளை கூறி பழகுவது எப்பொழுதுமே இருபாலருக்கும் நல்லது. அதாவது அந்த பழக்கத்தில் சம்பந்தப்பட்ட இருபாலருக்கும் அது நல்லது. ஆனால் ஒரு சில சுயநல காரணங்களுக்காக நாம் வெளித்தோற்றம் ஒன்றாகவும் உள் திட்டம் வேறாகவும் இருக்கும் போது அது இருவருக்கும் சிரமங்கள் கொடுக்கிறது வாய்ப்புகள் உண்டு. அது அந்த திட்டங்கள் எப்படி செல்கிறதோ வாழ்வில் அதை பொறுத்து இருக்கிறது. ஆனால் வாழ்வில் பெரியவங்க சொல்றாங்க, பல சந்தர்ப்பங்கள் இருக்கு வாழ்க்கையில. அதாவது நம்ம வாழ்க்கை எப்பவுமே சிரமமா இருக்க வேண்டியதில்லை. அது காலப்போக்கில் ஒரு மனதில் திருப்தியுடனும் மகிழ்வுடனும் செல்லும்படி மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அந்த மாற்றங்கள் அது வரும்போதுதான் தெரியும். அவை நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாமளாக ஒரு திட்டமிட்டு செய்வது, அதுவும் பிறரை வஞ்சித்து செய்வது என்பது வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது என்று அனுபவமும் கூறியுள்ளார்கள். அது சரியில்லை என்றும் கூறியுள்ளார்கள். இதனை திருவள்ளுவர் இருக்கிறவர்களில் வலியுறுத்துகிறார். நாம் சிந்திப்போம். வேறொரு குழுடன், அது கதையுடன், கருத்துடன் மீண்டும் உங்கள் சந்திக்கும் முன் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் யாவும் கற்பனையானவை, யாரையும் இதையும் குறிப்பிடுவதல்ல, அவர் கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் இடம்பெற்றுள்ள படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை பயிர்த்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனல்லால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழ்வு வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களுக்கு வணக்கம்.